சௌபின் ஆக்ட் பண்ண ஒரு 2-3 சீன் காமிச்சாங்க. எப்போ யாருப்போ அந்த சௌபின் சாஹிர் தலைவர் சும்மா ஆக்டிங்கில் தெரிக்க விட்டான்னு கூட சொல்லலாம். எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கூலி படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கூலி படத்தில் தலைவோட ஆக்டிங் வந்துட்டு ஒரு தனி ரகம்னே சொல்லலாம். இட் கேன் பி a disaster. அந்த அளவுக்கு வந்துட்டு தலைமை செம்மையான ஒரு ஆக்டிங் கொடுத்து மக்களோட மனசில் இடத்த பிடிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். இத்தனை நாள் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இவர் ஏன் வெளியில் தெரியல அப்படின்னா, இவர் மலையாள சினிமாவில் மட்டுமே நடிச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போதானே தமிழ் சினிமாக்குள்ள வந்திருக்காரு. இனிமேலுக்கு தலைவருக்கான ரெகக்னேஷன் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஆடியன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு தலைவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யார் இந்த சௌபின்? இவர் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவர் எப்படி வந்துட்டு சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னு அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். வரலாறு தானே. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விருப்பம் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சௌபின் சாஹிர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு தெரியறதுக்கான காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் கூலி தான். இதில் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்தது மூலியமாக இவர் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் கூலியில் தலைவன் மோனிகா சாங்கில் போட்ட ஸ்டெப்புக்கு தலைவன் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு கூலி படத்தை தலைவர் ரஜினிக்காகவும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனுக்காகவும் போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், சௌபினோட டான்ஸை பார்த்ததுக்கப்புறம் இவரோட கேரக்டர் வந்துட்டு இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ப்ளே பண்ண போகுது அப்படின்னு இவரை பார்க்குறக்காகவும் பாதி ஆடியன்ஸ் போயிருப்பாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, தலைவன் தரமான ஒரு ஆக்டிங்கை போட்டு தமிழ் ஆடியன்ஸை கவர்ந்து எழுதிருக்காங்க தான் சொல்லணும். கூலி படத்தில் சௌபின் வந்துட்டு தயாளப்புங்கிற கேரக்டரை தான் வந்துட்டு நடிச்சிருப்பாரு. முதல்ல இந்த கேரக்டருக்கு சௌபினை சூஸ் பண்ணவே இல்லையா. நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஃபகத் பாஸ்ல தான் போயிட்டு இந்த கேரக்டருக்கு நடிக்க சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபகத் பாஸ்ல வந்துட்டு எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குது, என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்மளோட சௌபின் சாஹிரை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வினோதமான விஷயம்னா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு சௌபினை யாருன்னே தெரியாதா. நம்ம லோகேஷ் தான் வந்துட்டு ரஜினி அவர்கள்ட்ட வந்துட்டு கதை சொல்ல போகையில் யாருப்பா அந்த சௌபின் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம லோகேஷா மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு, அவர் தான் இவர் அப்படின்னு சொல்ல நம்ம தலைவர் ரஜினி அவர்கள் வந்துட்டு ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரஜினி அவர்களுக்கு வந்துட்டு இவர் யாரு, இவர் வந்துட்டு செட் ஆவாரா இந்த கேரக்டருக்கு அப்படின்னு பல யோசனைல இருந்திருக்காரு. தலையில முடி வேற இல்லை, இதுக்கு மேல வந்துட்டு டேரக்டரோட விருப்பம் அப்படின்னு இவரும் அமைதியா இருந்திருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இருக்க படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 days வந்துட்டு சௌபினோட கேரக்டரை தான் வந்துட்டு மெயினா எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இப்படி சௌபினோட போர்ஷனை எடுத்து முடிச்சுட்டு கொண்டு போய் ரஜினி சார் அவர்கள்ட்ட காமிச்சிருக்காங்க. ரஜினி சார் வந்துட்டு இவரோட ஆக்டிங்கை பார்த்து மிரண்டு போயிட்டாராம். இத கூலியோட ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் அவர்களே வந்துட்டு சொல்லியிருப்பாரு. சௌபின் ஆக்ட் பண்ண 2-3 சீன் காமிச்சாங்க, ஆடி போயிட்டாங்க. வாட் an actor. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சௌபின் சாஹிரை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இவரை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு டேரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பல திறமைகளை கொண்டுள்ள ஒரு பன்முக கலைஞர் தான் இவர். 1983 அக்டோபர் மாதம் 12 தான் இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் இருக்கிற கொச்சியில தான். இவரோட அப்பா பேர் வந்துட்டு பாபு சாஹிர். இவருமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். இவர் மணிச்சித்திரத்தால், காட்ஃபாதர், இன் ஹரிஹர் நகர் அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. சௌபின் அவர்கள் வந்துட்டு அவங்களோட சினிமா வாழ்க்கையை அவருக்கே தெரியாமல் எங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, 1992 and 93 வந்துட்டு வியட்நாம் காலனி, பப்பாய் தேஸ், வசந்தம் அபியூஸ், கபூலிவாலா அப்படிங்கிற படங்களில் வந்துட்டு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. ஒரு வேடன் வல விரிச்சு அதை தொடர்ந்து டைரக்டர் பாசில் அவர்களோட டைரக்ஷனில் 2002 ரிலீஸ் ஆன கையேந்தும் தூரத்து அப்படிங்கிற படத்தில் ஒரு பேருந்து பயணியாக வந்து நடிச்சிருப்பாரு. இதுதான் அவருக்கு முதல் முறையாக ஒரு நடிகராக அறிமுகமாகிற ஒரு படம். அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா மேலே இருந்த அதிக ஆர்வத்தினால அவரோட அப்பா மாதிரியே இவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டு தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்குறாரு. 2003 மலையாள டைரக்டர் சித்திக் அவரோட கிரானிக் பேச்சுலர் மூவி தான் இவரோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம். இவர் சித்திக்கு, ரவி ஒகஸ்டின், பி சுகுமார், சந்தோஷ் சிவன், ராஜீவ் ரவி, அமல் நீரத் அப்படின்னு பல டேரக்டர்ஸ் கீழே வந்துட்டு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட கனவு எல்லாமே டைரக்டர் ஆகிறது மட்டும்தான்.
ஆனால் இவரை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்பப்போ வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கேரக்டராக சின்ன சின்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. கல்யாணம் കഴിക്കണില്ലേ? Kevin, I told you don't touch my bike. Go inside. இப்படி காலங்கள் போக 2015 அல்வின் சுப்புத்திரனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன பிரேமம் படத்துல சிவம் சாரப்பன்னு சொல்லப்படுற பிடி சாரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவரோட போஸ்டர் மட்டும் நல்ல செம ஃபன்னா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிடி சாரா இதுல நடிச்சிருப்பாரு. இந்த பிடி சார் கேரக்டர் தான் இவரை ஒரு நடிகரா மக்கள் மத்தியில பிரபலமடைய வச்சுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு நல்ல நல்ல ரோல்ல பிளே பண்ற மாதிரி நல்ல நல்ல மூவிஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. 2015 and 16 ரிலீஸ் ஆன சார்லி, அப்புறம் நல்ல ஒரு நகைச்சுவை படமான மகேஷின் பிரதிகாரம், அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் நடிச்ச களி அப்படின்னு பல படங்கள்ல பல வேடங்களை கலக்கிறப்பாரு நம்ம சௌபின் அவர்கள். அதுலேயும் கும்ப்ளாங்கி நைட்ஸ் படத்தில் இவரோட ஆக்டிங் வேற லெவல் தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழ்கிற ஒரு கேரக்டராக இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. தமாஷுக்கும் காரியத்தில் கேட்டு பலதாக தந்தகன்னு சின்ன. அதுலேயும் இந்த படத்தில் டாக்டர் கிட்ட மனசுடைஞ்சு பேசுகிற சீன்லாம் மலையாள சினிமாவில் பீக்கில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கரையானங்க கரையா சഹായിക്കാനല്ലേ ഞാൻ ഇവിടെ இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவரோட ஆக்டிங்கை பார்த்து பல பேர் வந்துட்டு பல இடங்களில் சௌபினுக்கு ஃபேனாக மாறினாங்க. சௌபினை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. சௌபினுக்குன்னு தனி ஃபேன் பேசி உருவாச்சு. ஏன்னா சௌபின் ஒரு குற்ற உணர்ச்சியுள்ள ஒரு மனிதனாக நடிச்சிருக்க மாட்டார், அப்படியே வாழ்ந்திருப்பார். அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த படத்தில். இதனாலேயே இந்த படத்தில் இவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான வனிதா திரைப்பட விருதும் கிடைச்சிச்சு. அது தொடர்ந்து 2016 கம்மதி பாதம், காமாட்டி பாடம், அனுராக கர்கின் வேலம் அப்படின்னு பல படங்களும் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2017 ரிலீஸ் ஆன சோலோ படத்தில் ஒரு தமிழ் சாங்கான தூவானம் அப்படிங்கிற பாட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக ஒரு பர்த்டே பார்ட்டி சீனில் வந்துட்டு போவார். அதுக்கப்புறம் இவரோட கனவான டைரக்டர் ஆகிறது அப்படிங்கிறத நினைவாக்குற மாதிரி 2017 இவரோட டைரக்ஷனில் பரவா அப்படிங்கிற படத்தை எடுக்கிறார். இந்த படத்தில் இவர் ஒரு ட்ரக் அடிக்டாக நடிச்சிருப்பாரு. இந்த படம் புறா பந்தயத்தை மையமாக வச்சு எடுத்த படம். இந்த படம் பயங்கரமாக ஹிட்டாக மக்கள் மத்தியில் இவர் ஒரு டைரக்டராகவும் அறிமுகமாவார். இந்த படத்துக்கு சிறந்த அறிமுக இயக்குனருக்கான வனிதா திரைப்பட விருதும் கிடைச்சிச்சு. பெஸ்ட் நியூ கமர் டைரக்டர் சௌபின் ஷஹீர். அடுத்தபடியா 2018 சுடானி ஃப்ரம் நைஜீரியா அப்படிங்கிற படத்துல மஜீத் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தோட ஃபுட்பால் மேனேஜரா நடிச்சிருப்பாரு. ஒரு அமைதியான உணர்ச்சி நிறைஞ்ச ஆழமான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாரு. இதனால இந்த படத்துக்கு கேரள மாநிலத்தோட பெஸ்ட் ஆக்டருக்கான விருது 2018 இவருக்கு கொடுத்தாங்க. அடுத்தபடியாக எனக்கு ரொம்பவுமே இவரை பிடிச்சதுக்கான காரணம் 2019 ரிலீஸ் ஆன அம்பிளி மூவி தான். ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு மலையாள சினிமாவெல்லாம் அதிக நாலேஜ் கிடையாது. சௌபினை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக அவரை பற்றி கொஞ்சம் யூடியூப்பில் தேடையில தான் இவர் நடித்த படமான அம்பிளி படத்தை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. எப்பா என்ன மனுஷப்பா இவர். அம்பிளி மூவியில் இவர் ஆக்ட் பண்ண விதம் வேறு லெவல் தான் சொல்லணும். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைத்தனமான ஒரு நடிப்பாக வந்துட்டு இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். இல்லை அந்த குழந்தைத்தனமான நடிப்பாகவே இவர் வாழ்ந்திருப்பார் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இவருக்கு பல படங்களில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கிடைச்ச படங்கள் எல்லாத்துலேயுமே இவரோட பெஸ்ட்டான ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து சௌபின் அவர்கள் 2023 தேவன் ஜெயக்குமார் அவர்கள் இயக்கி வெளிவந்த வாலாட்டி படத்தில் வந்துட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதை தொடர்ந்து 2024 மஞ்சுமல் பாய்ஸ் படம் மூலியமா ஒரு தயாரிப்பாளராக அறிமுகமாகிறாரு. இந்த படத்துல குட்டன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிளே பண்ணியிருப்பாரு. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் செம்ம ஹிட்டாக இவரை வந்துட்டு குட்டன் அப்படின்னு சொல்லி கூட நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ் கூப்பிட்டுருக்காங்களா. குட்டன் சார், குட்டன், குட்டேட்டன், குட்டேட்டா அது கேட்கும் போதே சென்னையில் இந்த அளவுக்கு பெருசாகுன்னு நினைக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் கடைசியாக 2025 ரிலீஸ் ஆன நம்ம கூலி படத்துலையும் இவரோட ஆக்டிங் வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். ஒரு வில்லன் கேரக்டராக அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா சௌபின் ஷாஹிரை பற்றி நான் முழுசாக இந்த வீடியோவில் போடலை. அவர் நடித்த கம்மியான படங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ட்ராமா ஆக்டராகவும், ஒரு காமெடியனாகவும், ஒரு மாசான ஹீரோவாகவும், ஒரு மாசான வில்லனாகவும், இப்படி பல இடங்களில் பல ரோலில் வந்துட்டு பக்காவாக ப்ளே பண்ண இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடான டாப்பிக்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக அப்கமிங் டேஸில் நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்குது.